16வது பொதுத் தேர்தலுக்கு பிறகு சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டியை மீண்டும் கொண்டுவர கூட்டணி வலியுறுத்தும் என்றும், இது வருவாயை சேகரிக்க ஒரு நியாயமான மற்றும் பயனுள்ள வழியாகும் என்றும் பரிசான் நேஷனல் தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி தெரிவித்துள்ளார். விற்பனை மற்றும் சேவை வரியான எஸ்எஸ்டி இப்போதைக்கு தொடரும் என்றும் ஜாகித் தெரிவித்தார். ஆனால் ஜிஎஸ்டியை மீண்டும் நிலைநிறுத்துவது குறித்த பரிசானின் நிலைப்பாடு உறுதியானது என்றும் அவர் வலியுறுத்தினார். எஸ்எஸ்டிக்கு தற்போதைக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. 16வது பொது தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் உள்ளது என்று 17வது மக்கள் சக்தி ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசுகையில் ஜாகித் இதனை தெரிவித்தார். துணை பிரதமராகவும் இருக்கும் ஜாகித் ஜிஎஸ்டியை மலேசியாவிற்கு சிறந்த வரி ஆட்சி என்று விவரித்தார். இது மிகவும் திறமையான வருவாய் வசூலை அனுமதிக்கிறது, அனைத்து வருமான குழுக்களுக்கும் நியாயத்தை உறுதி செய்கிறது, மேலும் அரசாங்கம் மக்களுக்கு அதிக ஒதுக்கீடுகளை மீண்டும் வழங்க உதவுகிறது என்று அவர் கூறினார். தற்போதைக்கு தாங்கள் எஸ்எஸ்டியை ஆதரிக்கிறோம், ஆனால் 16வது பொது தேர்தலுக்கு பிறகு நாட்டில் ஜிஎஸ்டி செயல்படுத்தப்பட வேண்டும் என்று தாங்கள் கோருவோம் என்று ஜாகித் கூறினார். பொருளாதார நிலைமைகள் மேம்பட்டு குறைந்தபட்ச ஊதியம் 4000 ரிங்கிட் அல்லது அதற்கும் மேல் அடைந்தால் மட்டுமே ஜிஎஸ்டி மறுபரிசீலனை செய்யப்படும் என்று அரசாங்கம் முன்பு கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.